தேவனுக்கு மகிமை. தேவனின் கனமான பாத்திரங்கள். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரமில்லையோ? ரோமர் 9:21. இந்த குயவன் களிமண்ணிலிருந்து பாத்திரங்களை செய்வதை பற்றி நாம் சிந்திக்கும்போது பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கின தேவன்தான் நம் நினைவில் வருகிறார். நம் மூல வசனத்தின் முன்னும் பின்னும் உள்ள வசனங்களை கவனித்தால் இது தேவனைத்தான் குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இங்கே விவரிக்கப்பட்டுள்ள அனைத்து பாத்திரங்களும் மனிதர்களாகிய நம்மைத்தான் காட்டுகிறது. இதன் காரணமாக நம் தேவனின் தெளிவான செயலையும் அதை பெறுபவர்களாகிய நம் வாழ்க்கையில் உள்ள வேறுபாட்டையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். குயவன் ஒரே களிமண்ணிலிருந்து ஒரு பாத்திரத்தை கனத்திற்காகவும் மற்றொரு பாத்திரத்தை கனவீனத்திற்காகவும் உருவாக்குகிறான். இங்கே நாம் குயவனின் அதிகாரத்தை உணர முடியும். ஆனால் அதே நேரத்தில் இதை தேவனின் ஒரு பட்சபாதமுள்ள செயலாகவும் விளக்கப்படலாம். ஆனால் நாம் அதை தெளிவாக படித்தால் அது அப்படியல்ல என்பதை காணலாம். ரோமர் 9 உள்ள வசனங்களுக்கு நாம் கவனம் செலுத்தினால் ஏசாவும் யாக்கோபும் ஒரே வயிற்றில் ஈசாக்கு என்ற ஒரே மனிதனிடமிருந்து பிறக்க உருவாக்கப்பட்டனர். இருப்பினும் அவர்களின் சுபாவங்களும் வாழ்க்கை அனுபவங்களும் வேறுபட்டதாயிருந்தது. ஆகையால் அந்த வேறுபாட்டின்படியே கர்த்தர் யாக்கோபை நேசிக்கவும் ஏசாவை வெறுக்கவும் செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 49 எரேமியா 1 நாம் காண்கையில் எந்த ஒரு நபரும் கருவில் உருவாகும் முன்பே அவர்களை அறிந்த தேவன் அந்த நபரின் நிலைக்கேற்றபடி அவர்களில் செயல்படுகிறார். தேவனிடத்தில் எந்த அநீதியும் இல்லை, பாரபட்சமும் இல்லை. எனவே தெய்வீக அனுபவங்களில் ஆர்வமும் உற்சாகமும் உள்ளவர்கள் மீது தேவன் மனதுள்ளவராக கருணை காட்டுகிறார். ஆனால் தேவனுக்கு அடுத்தவைகளில் விரோதமாயிருப்பவர்களோடு தேவன் கடுமையை காட்டி அவர்களை கடினப்படுத்துகிறார். அதனால்தான் ஒரு கூட்டத்தார் கனமுள்ளவர்களாகவும் மற்றொரு கூட்டத்தார் கனவீனமுள்ளவர்களாகவும் மாற்றப்படுகிறார்கள். இந்த கனத்திற்கும் கனவீனத்திற்கும் உரிய பாத்திரங்கள் இங்கே கிருபா பாத்திரங்கள் என்றும் கோபத்தின் பாத்திரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. மேலும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள கிருபா பாத்திரங்களை நாம் படிக்கும்போது இவை எவ்வாறு கிருபா பாத்திரங்களாக மாறின என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பாவத்தை தவிர மற்ற எல்லா விதங்களிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர்தான் இயேசு. நமது மாம்சத்தின் பலவீனத்தால் நாம் பாவிகளாக மாறும்போது அவர் நம்மீது பரிதபிக்கக்கூடியவராய் நம்மீது இரக்கம் காட்டும்படி நாம் அவரிடம் வருகிறோம். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே நமக்கு கிடைக்கிறது. அதனால்தான் வழியருகே உட்கார்ந்திருந்த குருடன் பர்த்திமேயுவும் பாவியாகிய ஆயக்காரனும் இயேசுவிடம் தங்கள் மீது இரக்கம் காட்டும்படி கூக்குரலிடுகிறார்கள். அத்தகைய மக்கள் மீது இரக்கமும் உருக்கமும் உள்ளவராய் இருப்பேன் என்று தேவபக்தியுள்ள மோசேயிடம் கர்த்தர் கூறுகிறார். இப்படிப்பட்ட நண்பர்கள்தான் தேவனின் கிரியையினால் கனத்துக்குரிய பாத்திரங்களாக மாறுகிறார்கள் அல்லது இரக்கத்தின் பாத்திரங்களாகார்கள். மறுபக்கத்தில் தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தேவன் சிலரை கனவீனத்திற்குரிய கோபத்தின் பாத்திரங்களாக மாற்றுவதை காணலாம். அவர்கள் யாரென்றால் தேவனுடைய அனுபவங்களில் ஆர்வம் காட்டாதவர்களாக தேவனிடத்திலிருந்து வெகு தொலைவில் மாற்றப்பட்டு பாவத்தில் ஜீவிக்கிறவர்களே. அவர்கள் தேவனிடத்தில் பாவ மன்னிப்புக்காக இரக்கம் பெற வேண்டிக்கொள்ள உற்சாகமான மனதில்லாதவர்களாக பாவத்தில் ஆர்வமுள்ளவர்களாக பாவிகளாகவே வாழ்கிறதினால் தேவன் தம்முடைய கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை வெளிப்படுத்தவும் கோப பாத்திரங்களாக்குகிறார். அத்தகைய மக்களின் இருதயங்களை தேவன் கடினப்படுத்துகிறார். பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொரு முறையும் கடினப்படுத்தினார். அதனால் பார்வோன் தொடர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருந்தான். எமோரியர்களின் அக்கிரமம் நிறைவேறும் வரை கர்த்தர் அவர்களையும் பார்வோனையும் கடனப்படுத்தி பாவத்தில் ஒப்பு கொடுத்தது போல இந்த கோபபாத்திரத்தின் ஜீவியத்திலும் கர்த்தர் அவர்களை கடினப்படுத்துகிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு மற்றவர்களைப் போல நாம் வாழ்ந்த காலத்தை பற்றி நாம் பேசும்போது முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளையே செய்து சுபாவத்தினால் மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அத்தகைய மக்கள் தங்கள் மனக்கடினத்திற்கும் குணமாட இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியான தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளில் தங்களுக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய பாவம் முழுமையடையும் வரை தேவன் அவர்களிடம் நீடிய பொறுமையாக இருக்கிறார் என்பதே உண்மையாகும். அவர்கள் கெட்டுப்போக தகுதியானவர்கள் என்றாலும் கேட்டின் மகனாகிய யூதாசை இயேசு சகித்து கூட கொண்டு சென்றது போல தேவனும் அவர்களை சகிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரின் முரட்டாட்டமான மற்றும் தீய சுபாவங்களை தேவன் 40 ஆண்டுகள் சகித்தார் என்று காண்கிறோம். மலையாள வேதாகமத்தில் ராஜஸ்தானத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்ட சவுலை நீண்ட காலம் கர்த்தர் சகித்த பின்பே அவன் அழிவுக்கு தகுதியானவன் என்பதால் அவனை அழித்தார்.
இருதய கடினம் சம்பவித்தவர்கள் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடத்தும்படி காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களானபடியால் அந்த காரியங்களை மிகவும் ஆவலோடு நடப்பிக்கிறார்கள். அவர்களுடைய அக்கிரமங்களின் பூரணப்படுதலினால் கர்த்தர் பார்வோனை அழித்தது போல அவர்களையும் அழித்துப் போடுவார். ஆகையால் கோபத்தின் பாத்திரங்களாக தேவனால் கனவீனப்படுத்தப்பட்டவர்களாக முடிவை பெறாமல் இருக்கும்படிக்கு தேவன் நீடிய பொறுமையோடு சகிக்கும் காலத்திலாவது மனந்திரும்ப ஆர்வமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருப்பது மனந்திரும்புவதற்காகவே என்றறிந்து மனம் திரும்பினால் தேவனுடைய நீடிய பொறுமை அவர்களுக்கு இரட்சிப்புக்கேதுவாக மாறும், கெட்டுப்போகாமல் இரட்சிக்கப்பட முடியும். நாம் கனத்திற்குரிய பாத்திரத்தை பற்றி படிக்கும்போது தேவன் அழைத்த மகிமைக்காக எத்தனமாக்கிய இரக்கத்தின் பாத்திரங்களாகிய இவர்களில் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்பதை காண்கிறோம். தெய்வீக முன்னறிவிப்பை பெற்று தேவனின் இரக்கத்தை பெறுபவர்களை அழைக்கும் தேவன் அவர்களை நீதிமானாக்குவதற்கும் பின்னர் மகிமைக்கும் வழிநடத்துகிறார். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற அழைக்கப்பட்டவர்கள்தான் இவர்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது இவர்களும் மகிமையில் வெளிப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளில்தான் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் எல்லாம் காணப்படும். எனவே அவர்கள் அன்று கனத்திற்குரிய பாத்திரங்களாக இயேசுவுடன் கூட வெளிப்படுவார்கள். இப்படி தேவன் நம்மை கனத்திற்குரிய பாத்திரங்களாக மாற்றுவதற்கு, அதாவது நாம் கனத்திற்குரிய பாத்திரங்களாய் மாற்றப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெளிவாக ஆராய்ந்து அறிய வேண்டும். ஒரு பெரிய வீட்டில் வெவ்வேறு பயன்பாடுகளுக்காக வெவ்வேறு பொருட்களால் உண்டாக்கப்பட்ட பாத்திரங்கள் உள்ளன. ஆனால் இவைகள் கனத்திற்குரிய பாத்திரங்கள் என்றும் கனவீனத்திற்குரிய பாத்திரங்கள் என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எந்த வகையில் சேர்ந்த பாத்திரங்களாக இருந்தாலும் இவைகளை விட்டு விலகி என்று கூறும்போது நாம் கனத்திற்குரியவர்கள் என்ற புகழ்ச்சியோ அல்லது நாம் மோசமானவர்கள் என்ற நம்முடைய துக்கமோ நம்மில் உண்டாகாமல் இந்த இரண்டு அனுபவங்களையும் விட்டு விலக வேண்டும். இனி ஜீவிப்பது நான் அல்ல என்ற அனுபவத்தில் வந்து நாம் கிறிஸ்துவினுடையவர்களாகும்படிக்கு அல்லது கிறிஸ்து நம்மில் ஜீவிக்கும்படிக்கு நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்மை சுத்திகரிப்பது மற்றவர்கள் அல்ல, தேவனிடம் ஜெபிப்பதின் மூலம் நம் வாழ்க்கையை நாமே ஆராய்ந்து சுத்திகரிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் இந்த சுத்திகரிப்பு நம்மில் நிகழக்கூடிய 3 வழிகளை காண்கிறோம். முதலாவதாக நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரியவன் தன் ஜீவியத்திலுள்ள எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட்டான். இரண்டாவதாக நாம் நம் சரீரத்தை நீதானித்து ஆராய வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளான அசுத்தமான விஷயங்கள் நம்முடைய சரீரத்தின் கிரியைகளில் உள்ளதா என்பதை நாம் ஆராய்ந்து மாம்சத்துக்குரிய எல்லா சரீரத்தின் கிரியைகளையும் ஆவியினால் அழித்து போட வேண்டும். மூன்றாவதாக நாம் நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு வெளிப்படுத்தப்படும் குறைபாடுகளை நாம் சுய நியாயப்படுத்தி மறிக்க கூடாது. அந்த தவறுகளை ஒப்புக்கொண்டு நம்மை நாமே குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய ஜனங்கள் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்று இரக்கத்தின் பாத்திரங்களாக கனத்துக்குரிய பாத்திரங்களாக மாற்றப்படுவார்கள். மீண்டும் இந்த கனத்துக்குரிய பாத்திரங்களை கவனித்தால் அவற்றில் 3 விஷயங்களை காணலாம். தன்னைத்தான் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவன் தேவனிடத்திலிருந்து இந்த 3 அனுபவங்களை பெற்று அவற்றை தன்னில் வெளிப்படுத்தும் போதுதான் அவர் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா இல்லையா என்பது தெளிவாகிறது. முதலாவதாக அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனாவான். நம்மை பரிசுத்தப்படுத்துபவர் இயேசுவே. பிதாவிடமிருந்து பரிசுத்த ஆவியை பெற்ற நமக்கு தந்த இயேசு பரிசுத்த ஆவியால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். மேலும் நம் வாழ்க்கை தேவனுடைய வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக எஜமானுக்கு பயனுள்ளதாக காணப்படும். பயனுள்ளவர்களை தன் கூட்டிச் சேர்க்கிறார். உபயோகமில்லாத அனைவரும் தள்ளப்பட்டு போவார்கள். அவைகள் பாத்திரங்களாக இருந்தாலும் சரி, கருவிகளாக இருந்தாலும் சரி, அவை எரியப்பட நேரிடும். தேவன் தாமறிந்த கனத்துக்குரிய பாத்திரமானவர்களை பயனுள்ள கருவிகளாக மாற்றி தமது கரத்திலும் அம்பரா தோணியிலும் மூடி வைக்கிறார். இவ்வாறு நாம் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நல்ல பயனுள்ளவர்களாக மாற்றப்படுவோம். மூன்றாவதாக எந்த நற்கிரியைக்கும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். நாம் தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட நல்ல செயல்களை செய்கிறவர்களாயிருப்போம். தேவன் செய்த அனைத்தும் மிகவும் நன்றாக இருந்தது. இயேசுவும் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறார். ஆகையால் தேவனின் ஒவ்வொரு நற்கிரியைக்கும் நாம் ஆயத்தமாயிருக்கும்போது நாம் செய்யும் அனைத்தும் நம் மூலம் வெளிப்படுத்தப்படும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். மேலும் எல்லா வேத வாக்கியங்களும் நமக்கு பயனுள்ளதாக இருப்பதினால் தேவனின் வார்த்தையால் வழிநடத்தப்பட்டு எந்த நற்கிரியைக்கும் தகுதியுள்ளவர்களாகிறோம். இவ்வாறு நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களான சொந்த ஜனமாயிருப்போம்.
இந்த 3 அனுபவங்களும் நம்மில் தெளிவாக வெளிப்படுத்தப்படும் போதுதான் நாம் தேவனின் கனத்துக்குரிய பாத்திரங்களாக மாற்றப்படுகிறோம். எனவே நம்மை நாமே ஆராய்ந்து ஒழுங்குபடுத்துவதன் மூலம் நாம் தேவனால் உருவாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரங்களாக மாறலாம். கர்த்தருடைய வருகையில் கனத்துக்குரியவர்களாக காணப்படலாம். கர்த்தராகிய தேவன் நமக்கு உதவி செய்து அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவாராக.